மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி போகிற வழியில் காழியப்பநல்லூர். இங்கே பாருங்கள், அவங்க தோட்டத்திலேயே விளைஞ்சது. இந்த பனங்கிழங்குலாம் அங்கே விளைஞ்சதான். சோளம் வேறு, வெள்ளேரி பிஞ்சு அங்கே விளைஞ்சது தானே, வெள்ளேரி பிஞ்சு. இந்த பப்பாளி சென்னையில் பார்த்தீங்கன்னா விதையே இருக்காது, இது நாட்டு பழம். நாங்கள் அதனால் இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். சோளம் விதைச்சு கொடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. எல்லாமே விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ருசியும் நல்லா இருக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, இதை சும்மாவே தின்னலாம் போல இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கிழங்கு சும்மாவே தின்னு பார்த்தா நல்லா ருசியாகவும் இருக்குது. பனங்கிழங்கெல்லாம் இவங்க தோட்டத்திலே வச்சதான். இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவரவர்கள் இதுதான் அவங்களோட வீடு. அவங்கவுங்க தோட்டத்தில் இருக்கிறத அப்படியே பறிச்சுட்டு வந்து வீட்டு வாசலில் சின்னதாக ஒரு கடையை போட்டு விற்கிறாங்க. இங்கே வரும்போது தயவுசெய்து யாரும் விலையை குறைச்சி கேட்காதீங்க, அவங்க சொல்கிற விலைக்கு வாங்கிக்கோங்க. இது போல் வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுக்கல. இங்கே பாருங்கள், மாங்காய் மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கருப்பாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இவ்வளோ மாங்காய் கருப்பாக இருந்தது. நான் கருப்பாக இருக்குன்னு வேணான்னு சொல்லிட்டேன். அதனால உடனே அவங்க ஒரு காயை கட் பண்ணிட்டாங்க. காரு காய்மா அப்படி தான் இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். அப்படி எங்கப்பா, கிலோ 70 ரூபா தானா. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. உங்களை ஃபோட்டோ எடுக்கலாம், அப்படியே சொன்னதை சொல்லுங்கள், நல்லா வேகமாக சொல்லுங்கள். எனக்கு அந்த அளவுக்கு பேச்சுலாம் வராது, அப்படியே சொல்லுங்க, பரவாயில்ல. எங்கே தோப்பு இருக்குன்னு சொன்னீங்களா, அதை சொல்லுங்கள். அப்படியே தோப்பு திருமையானத்தில் இருக்குங்க. நிறையா காயெலாம் இருக்கும், எல்லா வகை மாங்காயும் இருக்கும். சப்போட்டா, கொய்யா, சுப்பையா அவங்க பேர். எங்கள் வீட்டு குழி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வாங்கி போட்டாங்களா? வாங்கி போட்டாங்க. இப்போ நிறையா போட்டு என்னென்னலாம் அதில் விளையுது? எல்லாமே இருந்துச்சுமா, திராட்சை வரைக்கும் இருந்துச்சு. இப்போ திராட்சைலாம் கம்மி இல்லை. கொய்யா பெரிய தோட்டம் இருந்துச்சு. கொய்யாவில் சப்போட்டா, மாங்காய் எல்லா ரகமும் இருக்கும்.